தனத்தோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். தனம் அப்படிப்பட்டவ இல்லைங்க. பிள்ளைய தூக்கிட்டு போறவ இல்ல. அவளே குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படுறவ. சூசை சொல்றாங்க, அவங்க குழந்தை வச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேம்மா. தனந்தாம்மா குழந்தைய தூக்கிட்டு போச்சு. தயவு செய்து அவங்கள குழந்தைய கொடுத்துட சொல்லிருங்க. வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள அசிங்கப்படுத்த வேணான்னு தான் ஐயா வெளியே நிக்கிறாரு. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி தூக்கிட்டு போனாலும் தனமே வந்துருவாங்க. முத்தழகு காலில் விழுகிறாங்க. அவங்க தாங்க கொண்டுட்டு போனாங்க. குழந்தை இல்லாம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலக்கா. அக்கா, நான் உசுரோட செத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. அக்கா, என் குழந்தைய கொடுத்துட சொல்லுங்கக்கா. சரவணன் இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. பையன் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்க்கா. என் பையன் வேணும். பூமி சொல்றாங்க, தனம் குழந்தைய தூக்கிட்டு போனாலும் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுல இருந்தே என்ன நடந்திருக்குன்னு தெரியலையா உனக்கு? எங்க அம்மாவோட பேருக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு தான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத்துமீறி உள்ள போலான்னு தான் பேசி பாக்குறேன். நீங்க கேக்குற மாதிரி தெரியலையே. அண்ணே உள்ள போங்கண்ணே. இப்ப சூசண்ணனுக்கு கால் வருது. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து சூசைக்கு கால் வருது. குழந்தை அங்க இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கறாரு பூமி கிட்ட. குழந்தை ஆம்பளை பையன்னு பூமி சொல்றாரு. முத்தழகும் அந்த வீட்டை விட்டுட்டு ஓடியாந்துடுறாங்க பூமிக்கு பக்கத்துல. நம்ம குழந்தையா பூமி? இல்லைங்க, இது என்னமோ பெண் குழந்தையா. கோயில் வாசல்ல போட்டுட்டு போயிருக்காங்க. இது பிறந்து ஒரு நாள் ஆன குழந்தைங்க. பூமி சூசை கிட்ட சொல்றாரு, வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணி பார்ப்போம், ஒரு இடம் விடக்கூடாது, வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ ஒரு கால் வருது. இப்ப பெரியம்மா கால் பண்றாங்க. தனம் தான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காளாம். வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல இல்ல, நீ வா சொல்றேன். முத்தழக பூமி கூப்பிடுறாரு. காலை பேசினதே தனம் தான்னு கடைசியில ஃப்ரெண்டுக்கு தெரியுது. உமாவதி கேக்குறாங்க, சொர்ணம் என்னாச்சு? ஒண்ணு கூட எதுவும் பண்ணலையே. எங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போறீங்க. நீங்க வந்தது கூட நான் கவனிக்கல. முத்தழகு பையன் சரவணன் ஞாபகத்துல இருக்கேன். சொல்லி கேக்குறாங்க, அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? குழந்தைய காணோம். செந்தில நான் எப்படி தொலைச்சிட்டு நின்னோ அதே மாதிரி சரவணனையும் தொலைச்சிட்டு நிக்கிறா முத்தழகு. சொல்லி கேக்குறாங்க, முத்தழகு குழந்தைய எப்படி காணோம்? யார் அதை செஞ்சா? மூலம் கேட்டு அல்ப சந்தோஷம் பட போறீங்களா நீங்க? பூஜை மீனாட்சியை தூக்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளேயுமா பூஜை முடிஞ்சிருச்சு? ரொம்ப ஒழுங்கா இருக்கீங்க. நான் மாத்திரம் கரெக்டா யோசிக்கிறதுக்கு. தனம் சரவணனை தூக்கிட்டு போயிட்டா. அஞ்சலி பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, சேகருக்கு கால் பண்ணு, அவனாலதான் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். கால் பண்ணா கேஸ் அப்படி இப்படின்னு சொன்னான்னா என்னடி பண்றது? அவனே திருடன், நம்ம மேல எதுக்குமா கேஸ போடுறான்? பத்மாவதி ட்ரை பண்றாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க அஞ்சலி கிட்ட. ஸ்வேதா சொன்னதுக்கிட்ட சொல்றாங்க, யாருமே வரல அத்தை, குழந்தை முகத்தை பாக்குற முடிய நிம்மதி இல்ல அத்தை அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகு என்னாச்சு அத்தைன்னு கேக்குறாங்க. இன்னும் வரல முத்தழகு. பெரியம்மா இன்னமுமா வரல? தனம் தானே போன் பண்ணாங்க, அவங்க வீட்டுல இல்ல. ப்ராப்ளமா இருக்கு பெரியம்மா, தப்பா தெரியுது. சொல்றாங்க, தனம் தான் பேசினாங்க, ஆனா வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வேலை திசை திருப்பிட்டு குழந்தைய எங்கேயாவது தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணா சொல்றாரு. தனம் அவ்வளவு பெரிய கிரிமினல்லாம் இல்லம்மா, நல்ல பொண்ணுதான். இன்னும் சொல்றாங்க, ஸ்வேதா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுக்குத்தானே போனீங்க, அங்க இருந்து உங்களை அனுப்ப அவ இந்த விஷயத்த பண்ணிருக்கா. மண்டைக்கு இது ஏறவே இல்ல. தெரியாம பேசி உங்களை வர சொல்லிட்டேனே. முத்தழகு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தனம் குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. முத்தழகு வீட்டுக்கு வருவாளா முத்தழகு? இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திக்கலாம்.